ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இப்போ வந்து இண்டிகோ பிரச்சனை வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து திருமணத்துக்கு வந்து தன்னுடைய திருமணத்துக்கே வர முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வர முடியாமல் வீடியோ கால்லே வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாரணாசிக்கு வந்து தன்னுடைய அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரோபோஸ் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஃப்ளைட்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. சரி, அடுத்த ஃப்ளைட்டில் வரலான்னு பார்த்தாங்க. அப்போ வந்து மெட்ராஸுக்கு 80,000 கிட்ட வந்து எல்லாமே வந்து 50,000 80,000 வேறு ஃப்ளைட்டில் வரவும் முடியல. அப்புறம் வந்து சரி, ஃப்ரெண்டு வீடு இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வந்து திரும்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தைங்க வயசான எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம் அப்படி சொல்கிறாங்க. நியாயமான ஒரு கேள்வி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆனாலும் நிறைய இடத்துல வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா 50,000 80,000லாம் வந்து அவசரத்துக்கு வந்து ஃப்ளைட்டில் வரவங்க இவ்வளோ ரூபா வந்து கொடுக்க முடியாது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. எப்போ இது சரியாகும், இந்த அதாவது அறிவிப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாரும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க.